ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. வெல்கம் பேக் டு திங்ஸ் அண்ட் தாட்ஸ். இன்னைக்கு நம்ம திங்ஸ் அண்ட் தாட்ஸ்ல எத பத்தி பேச போறோம் அப்படின்ட்டு நீங்க டாபிக்க பார்த்த உடனே உள்ள வந்திருப்பீங்க. என்னடா அவன் ஒன் சைடுன்றான், டபுள் சைடுன்றான், லவ்வ பத்தி பேச போறானா அப்படி இப்படின்லாம் யோசிக்காதீங்க. லவ் இட் இஸ் நாட் ஒன்லி காமன் ஃபார் அ ரிலேஷன்ஷிப். அதாவது ஒரு மேனும், வுமனும் லவ் பண்றது மட்டும் லவ் கிடையாது. லவ் வந்து இட் இஸ் காமன் ஃபார் எவ்ரிஒன். கரெக்ட்டா? அப்பா, அம்மா லவ்வு, பசங்க அப்பா லவ், பசங்க அம்மா லவ், ரிலேஷன்ஷிப் லவ்வுன்னு மட்டும் இல்ல. எல்லாருக்குமே காமனான ஒரு விஷயம் தான் லவ். அது லவ்வா இருக்கட்டும், பாசமா இருக்கட்டும், அன்பா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும். இட் இஸ் காமன். ரைட்டா? அந்த மாரி ஒரு விஷயத்துல, அது சிங்கிள் சைடா, டபுள் சைடா அப்படின்றத பத்தி தான் பேச போறோம். ஏன் சிங்கிள் சைடு, டபுள் சைடுன்ற கான்செப்ட் யோசிச்சீங்கன்னா, இப்போ ஒரு மேனும், வுமனும் லவ் பண்றாங்க அப்படின்னா, பையன் வந்துட்டு ரொம்ப ஆசையா அந்த பொண்ணு மேல லவ் பண்ணிட்டு இருப்பான். அந்த பொண்ணு வந்துட்டு லவ்வ திருப்பி குடுக்குறாளா, இல்லையான்ற கான்செப்ட்டே தெரியாம அவன் லவ் பண்ணுவான். கரெக்ட்டா? கடைசியில அவங்க சேர்ந்துச்சுன்னா, அது டபுள் சைட். அப்போ என்ன ஆகும்? அந்த பொண்ணும் ரெசிப்ரோகேட்டிவா நம்மளுக்கு லவ் குடுக்குறது தான் கான்செப்ட். ஸோ இது வந்துட்டு பசங்க, பொண்ணுங்களுக்கு மட்டும் கிடையாது. இட் இஸ் காமன் ஃபார் எவ்ரிஒன். அப்பா நம்ம மேல நெறைய பாசம் வச்சிருப்பாரு. கரெக்ட்டா? நம்ம அப்பாக்கு பாசம் அவரு குடுக்குற மாரி நம்ம குடுத்துருக்க மாட்டோம். ஒரு சில டைம் அவங்க எதிர்பார்க்கவே மாட்டாங்க. இது நம்மகிட்ட தேவ. நம்ம பையன் நம்மகிட்ட காட்டலையே அப்படின்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. பட் த வே வி ஷோ மேட்டர்ஸ் தெம் எ லாட். லவ்ன்றது ஒரு பாய்க்கும் ஒரு கேர்ள்க்கும் மட்டுமான ஒரு கண்டென்ட் இல்லை. அது வந்துட்டு பொதுவாக எல்லாருக்கும், நாட் ஒன்லி ஃபார் ஹியூமன்ஸ், ஈவன் இட் இன்க்ளூட்ஸ் அனிமல்ஸ். அனிமல்ஸும் அதில் இன்வால்வ் ஆவாங்க. பிகாஸ் இட்ஸ் காமன், இட்ஸ் யூனிவர்சல். ஸோ அதனால எல்லாருக்குமே அது வரும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பாயிண்ட் ரெசிப்ரோகேட் லவ் அப்படின்னு வரும்போது, ஒன் சைடாக டபுள் சைடா அப்படின்லாம் இருக்கும்போது, எவ்ரி திங் சில டைம் நான் சொல்ல முடியாது. ஒன் சைடாக கூட ஆரம்பித்து டபுள் சைடாக முடியலாம். ஆமா. இல்லைனா டபுள் சைடாக ஆரம்பித்து அது எப்படி வேணால் முடியலாம். ம். அது அவங்கவங்களோட சிச்சுவேஷன்ஸ் பொறுத்து. அது அவங்க எப்படி கொண்டு போகிறாங்க, அது அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க. இது வந்துட்டு ரிலேஷன்ஷிப் வைஸ். ஆமா. ஏன்னா நீங்கள் ஒருத்தவங்களை பார்ப்பீங்க, யூ யூ ஃபால் ஃபார் தெம், யூ ஃபீல் ஃபார் தெம். அதெல்லாம் ரிலேஷன்ஷிப் வைஸ். இப்போ அதுவே நம்ம ஃபேமிலி, நம்ம அப்பா அம்மா, நம்ம சிப்ளிங்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யூ ஆர் த ஃபர்ஸ்ட் பார்ன் இன் யுவர் ஃபேமிலி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். லைக் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் உங்கள் மேலே. நம்ம ஃபர்ஸ்ட் பார்ன், நீங்கள் அந்த பர்ட்டிகுலர் பெர்சன் மேல நெறைய பாசங்கள் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அது புதுசு. ஸோ யூ ஆர் நியூ டு தெம். அதாவது ஒரு மதர் சன், ஒரு மதர் டாட்டர், அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த பாண்ட் எப்போ வரும்னா அது ரொம்ப புதுசான பாண்ட். அங்கே நான் ஒரு உமன், ஷீ இஸ் பீங் அ உமன், ஷீ இஸ் பீங் அ மதர் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதனால் அவங்களோட ஃபீலே டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். அண்ட் அவங்க உங்கள் மேலே காட்டுற லவ் அது டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். டு அன் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கும். இதுவே நீங்கள் செகண்ட் சைல்டு பார்த்தீங்கன்னா, ஷீ ஹஸ் ஆல்ரெடி அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா. நீங்கள் ஃபர்ஸ்ட் சைல்டு வர டைமில் ஷீ டோன்ட் நீட் டு ஷேர் தட். ஆமா. பட் செகண்ட் வர டைமில் ஷீ நீட் டு பி மோர் கான்ஷியஸ். அதாவது ஃபர்ஸ்ட் என்றைக்குமே டவுனாக ஃபீல் பண்ணக்கூடாது. அதில் மதர் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. ஆனால் நம்ம செகண்டில் தான், ஏன்னா குழந்தைங்க தான் மோஸ்ட்லி நம்ம பேம்பர் பண்ணி ஒரு சின்ன பாப்பாவை பார்த்து தான் கொஞ்சுவோம். ஆனால் அப்போ எல்லாரோட அட்டென்ஷனும் அந்த குட்டி தான் சீக் பண்ணும். அப்போது ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்துட்டு ஜெல்லஸ் ஆகாது. அது நார்மலாக ஃபீல் ஆகிற விஷயம் தான். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஜெல்லஸாக ஃபீல் ஆகும். ஸோ அதை ரெண்டுத்தையுமே எப்படி மேட்ச் பண்ணி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறதும் ஒரு டைப் ஆஃப் லவ் தான். அந்த லவ்வையே ஃபர்ஸ்ட் பார்ன் சைல்டும், செகண்ட் பார்ன் சைல்டும் அம்மாக்கு திருப்பி காட்டுற விதத்திலயும் டிஃபரன்சஸ் இருக்கும். 2வது பொறந்தவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க வந்துட்டு முதல் பையனுக்கு தான் அவ்வளோ இது குடுக்குறீங்க. ஒரு சில டைம் ஃபர்ஸ்ட் பையன் சொல்லுவான், நீங்க 2வது பையனுக்கு தான் ரொம்ப இது குடுக்குறீங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த கான்செப்ட் ஆஃப் லவ் இட் இஸ் வெரி வாஸ்ட். ஓகேவா? நம்ம எதிர்பார்க்குற மாரியான லவ் ஆப்போசிட் பெர்சன் கிட்ட இருந்து நம்மளுக்கு வரலனா, அந்த ஏக்கம் நம்மளுக்கு வந்துட்டு பெருசா இருக்காது. பிகாஸ் வி லவ் தெம் அன்கண்டிஷனலி. ஒருத்தவங்க மேல இப்போ உன் மேல நான் ரொம்ப பாசமா இருக்கேன் அப்படின்னா, நீ எனக்கு நான் காட்டுற மாரியான பாசம் நீ எனக்கு திருப்பி காட்டலனா, நான் பெருசா ஃபீல் பண்ண மாட்டேன். ஆனா, என்னைக்காச்சும் ஒரு டைமு அது சின்னதா எப்படி ஹர்ட் ஆகும்னா, ஹர்ட் கூட இல்ல. ஸ்மால் கிளிட்ச் விச் கம்ஸ் இன்டூ அவர் மைண்ட். அவளும் நம்ம காட்டுற மாரியான சின்ன ஒரு 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 எஃபோர்ட் இருந்துச்சுன்னா கூட போதும். ஓகே, த எஃபோர்ட், ஓகே, ஷி இஸ் ஆல்சோ ஹேவிங் சம் எஃபோர்ட் ஃபார் அவர் ரிலேஷன்ஷிப்ன்னு இருக்கும். ஸோ தட் கிவ்ஸ் தி மோட்டிவேஷன் ஃபார் அஸ். ஓகே, நம்ம காட்டுற பாசம் ஓகே தான், அவளுக்கும் என்ன பிடிக்கும், அவங்களுக்கும் என்ன பிடிக்கும் அப்படின்ற ஒரு இது. அதுவும் இல்லாமல் நீங்கள் சொல்கிற சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்கலாம். லைக் ஒன் சைடாக இருக்கிறவங்கலாம் இன்னொருத்தவங்க ஆப்போனண்ட்லேருந்து தே ஓன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங். சரி, நம்ம இதை ஹேண்டில் பண்ணிக்கலாம், நம்மளதே மோர் இனஃப், நம்ம 2 பேரோட ரிலேஷன்ஷிப்க்கு, அந்த மாதிரிலாம் நிறைய டைலாக் விட்டு பேசுகிறவங்கலாம் இருக்காங்க. ஆனால் ஃபர்ஸ்ட்டு சில விஷயங்களெல்லாம் அவங்க ஈஸியாக அதை எடுத்துப்பாங்க. ஓகே ஃபைன், ஓகே ஃபைன். ஆனால் போக போக அதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் போயிட்டே இருந்தது வச்சுக்கோங்களேன், அவங்களும் ஒரு மனுஷன் தானே. அவங்களுக்கும் டக்குன்னு அதாவது பெரிய பெரிய சண்டைகள் வர ஒரு சினாரியோஸ் கூட பேசியே முடிச்சிருப்பாங்க. ஆனால் சின்னதாக ஒரு பாயிண்ட் அங்கே ட்ரிகர் ஆகும். அதாவது அந்த குடம் வந்துட்டு தழும்பி நிற்கும்.
ஒரு சின்ன ட்ராப் அதுல விழுந்தா கூட அதுலேருந்து வெளியே சிந்தோம் இல்லையா? வெளியே சிந்திரும். அதுதான் கான்செப்டே. அந்த த்ரெஷோல்ட் லிமிட்டை தாண்டி தாண்டி ஒரு போகும்போது சின்ன அது அவங்க நார்மலா பேசுற மாதிரி தான் பேசியிருப்பாங்க. ஆனா அது போதும். அந்த ட்ரிகர் போதும். மொத்தமா வெடிச்சு சண்டையில போய் நின்று பயங்கரமா அது முடியும். அது ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப்ல மட்டும் இல்ல. அதாவது ஒரு பாய் எல்லா கேர்ளுக்கான இதுக்கும் ரிலேஷன்ஷிப் எல்லா மட்டும் இல்ல. இதுக்கும் காமனான விஷயம். ஏன்னா, அவங்க வந்துட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நம்மளுக்கு லவ் குடுக்கறனால நம்ம ரிசீவிங் எண்ட்ல இருக்கோம்னு வச்சுக்கோயேன். நம்ம எவ்வளோ குடுத்தாலும் ஓகே. பாசம், அன்பு நீயே சொல்லேன். உன்னை உட்கார வச்சு லவ் பண்ணி, பாசமா பார்த்துக்கிட்டு, உனக்கு தேவையானது எல்லாத்தையுமே பண்ணி குடுத்துட்டு இருந்தா, நீ போதும்னு சொல்லுவியா? யாருமே சொல்ல மாட்டோம். யாருமே சொல்ல மாட்டோம். கரெக்ட்டா? ரிசீவிங் எண்ட்ல இருக்கிறவங்களுக்கு அதோட அந்த மதிப்பே தெரியாது. ஒரு ஒரு ஆனா கட்டத்துக்கு மேல அதே ரிசீவிங் எண்ட்ல இருக்கிறவங்களுக்கு டெய்லி வர்றது ஒரு நாள் வரல வச்சுக்கோங்களேன். வியர்டா ஃபீல் வியர்டா பண்ணுவாங்க. ஃபீல் பண்ணுவாங்க. ஆக்சுவலா அதுவும் ஒரு கான்செப்ட் தான். ஏன்னா, ரிசீவிங் எண்ட்ல இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே கிடைக்கிறது கிடைச்சுக்கிட்டே இருக்கும்போது, ஓகே இது இப்படிதான் போல தே அப்படின்னு won't இருக்கும். வேல்யூ தே இட். won't value it. But what if they reciprocate it to the person who gives them, that person will be 1000% more happier than her ம். or him. கான்செப்ட் அதுதான். நம்ம எப்பயுமே ரிசீவிங் எண்ட்ல இருந்து இருக்கிறோம் அப்படின்னா, இல்ல நீங்க குடுக்குற எண்ட்ல இருந்து இருக்கிறீங்கன்னா, தீஸ் கைண்ட் ஆஃப் கான்வர்சேஷன்ஸ் இப்ப நாங்க பேசுற விஷயத்த நீங்க ஒரு உங்க ரியல் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்கன்னா, ஷேர் தெம் வித் திஸ் இந்த பாட்காஸ்ட்ட அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. லெட் தெம் லிசன். த கான்செப்ட் இஸ் த பெர்சன் ஹூ கிவ்ஸ் டசன்ட் எக்ஸ்பெக்ட் வாட் தே கிவ் அஸ். ஓகேவா? அப்படி இருக்கிறப்போ அவங்க என்னைக்காச்சும் ஒரு எஃபோர்ட் போட்டுட்டு ஓகே இதுதான் நம்ம அவங்களுக்கு காட்டுறாங்க, அவங்க நம்ம மேல இவ்வளோ பாசமா இருக்கிறாங்களே, நம்ம அவங்களுக்காக இது மட்டும் நம்ம பண்ணுவோம், ஒரு சின்ன 2% 3% எஃபோர்ட் கொடுத்துட்டாலே த பர்சன் ஹூ கிவ்ஸ் லவ், பாசம், எவ்ரிதிங், அன்பு, எவ்ரிதிங் வில் பி மோர் ஹாப்பியர் தென் எவர். இந்த கான்செப்ட் நம்ம யோசிக்கவே மாட்டோம், நம்ம யோசிச்சிருக்க கூட மாட்டோம். ஓகே இதுதான் போல இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம ரிசீவிங் எண்ட்ல இருக்கோம். we doesn't know the value of it until and unless there is a gap. ஏன் இவர் இப்படி பண்றாரு, எப்பயுமே பண்ற மாதிரி இல்லையே, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கே, ஏன் இந்த மாதிரி பண்றாரு அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல வரும். அது வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆங்கிள். நீ சொன்ன மாதிரி அந்த த்ரெஷோல்டுன்னு இருக்கு இல்லையா, அந்த த்ரெஷோல்டு பிரேக் ஆகிறதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. கரெக்டா? அந்த பாயிண்ட் வர வரைக்கும் அந்த கிவர், த பர்சன் ஹூ கிவ்ஸ் தி திங், he must have gone through many problems. அவங்க ஹர்ட் கூட பண்ணியிருப்பாங்க. அவங்க நம்ம கொடுக்குற லவ் வேல்யூ கூட பண்ணியிருக்க மாட்டாங்க ஒரு சில டைம். பட் த பர்சன் ஹூ ஹேஸ் தட் த்ரெஷோல்ட் லிமிட் மைட் ஹவ் கான் த்ரூ மெனி திங்ஸ். என்னடா என் வாய்ஸ் ரகுவரன் மாதிரி இருக்கேன்னு யோசிக்காதீங்க, தொண்டை கட்டிக்கிச்சுட்டா. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிறனால த பர்சன் ஹூ ஹேவ்ஸ் திஸ் த்ரெஷோல்ட் லிமிட், அந்த வலி, பேர்டன், அந்த ஒரு பெருசாக பாதிக்கலைனாலும் மனசில் ஏதோ ஒரு குத்தல் இருந்திருக்கும்ல, அந்த குத்தல் வந்துட்டு அவங்க கோ த்ரூ பண்ணி வந்திருப்பாங்கல்ல, அந்த ஆமா. த்ரெஷோல்டு உடையும் போது கூட சம் பீப்புள் வில் பிரேக் எவ்ரிதிங். நீ அன்னைக்கு இப்படி பண்ண, நீ அன்னைக்கு இப்படி பண்ண, அதாவது 1996 நடந்ததெல்லாம் வெளில கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி ஆமா. ஆச்சு, இந்த மாதிரி ஏன் நீ அப்போ அப்போ அப்படி பண்ண, ஏன்னா அப்பவே அது பேசியிருந்தா அது அப்போ சால்வ் ஆயிருக்கும். ஆமா. ஆனா சில பேரும் இந்த பாயிண்ட் சொல்லணும், சில பேரும் அப்படி இருக்க மாட்டாங்க. சில பேர் அதாவது எல்லாமே அவங்க வந்துட்டு லைக் ஓகே அப்போ ஹேண்டில் பண்ணிடுவாங்க. அது அப்போ அவங்க மைண்டில் அது பெருசாகவே ஸ்ட்ரைக் ஆகாது, பெருசாக எடுத்துக்கவும் மாட்டாங்க. பட் அது ஏதோ அவங்க மைண்டில் வந்துட்டு அது உட்காந்துக்கும் எங்கேயோ போயிட்டு. ஓகே இந்த மாதிரி நடந்துச்சு அன்னைக்கு, இந்த மாதிரி பேசினாங்க, இந்த மாதிரி அவங்க பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கும். ஆனால் பெருசாக நாங்கள் ரியாக்டே பண்ண மாட்டோம். ஆனால் ஏதாவது ஒரு இது இருக்குல்ல, இந்த பிரேக் பாயிண்ட்டு, அது தாண்டிச்சுன்னா வெடிச்சு அன்னைக்கு நடந்தது அது அப்படி ஆச்சு, இன்னைக்கு நடந்தது இது இப்படி ஆச்சுன்னு சொல்லிலாம் பேசி சண்டைக்கு வருவாங்க. அது அது நார்மலாகவே எல்லா ரிலேஷன்ஷிப்பும் இருக்கிறது தான். மேபி நம்ம அம்மா கூட வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்துட்டு ரெகுலராக ஒரு 2-3 நாள் நீங்கள் அதே மாதிரி பண்ணுங்க, பொறுத்துட்டு இப்போ நீங்கள் கண்டபடி உங்கள் ட்ரெஸ்ஸை வேறு இடத்துல தூக்கி போடுங்க. ஏன்னா ஒரு வீட்டில் மார்னிங்லேருந்து ஈவினிங் கூட வச்சுக்கோங்களேன், 24/7 மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அது நீங்கள் எப்போ ரியலைஸ் பண்ணுவீங்கன்னா, டக்குனு உங்கள் அம்மா ஊருக்கு போனாங்களோ எல்லாமே நீங்களே ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து எல்லாமே ஹேண்டில் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் அந்த கேரக்டர் அங்கே இருக்கும்போது எதெல்லாம் அவங்க எல்லாமே ஹேண்டில் பண்ணாங்க, இதெல்லாம் எங்கே இருந்துச்சுன்னு கூட உங்களுக்கு தெரியாது. கிச்சன்லையோ இல்லை வேறு எங்கே இருந்தால் கூட உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க கூட ஓகே 2-3 நாள் பொறுத்துப்பாங்க. சரி ஓகே சொல்லி பார்ப்பாங்க. சொல்லி நீ கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஆயுதத்தை எடுத்துருவாங்க, எடுத்து கண்டபடி திட்டுவாங்க,
அது ஒரு ஒரு அம்மாங்க காட்டுற விதம். என்னெல்லாம் இந்த ஷட்டில் பேட்ட வச்சுட்டுலாம் ஓட ஓட நான் கீழ இருந்து மேல ஃப்ளோர் வரைக்கும் ஓடி ஓடி வருவேன். அம்மா அதான். அடிச்சிருக்காங்க. ஏன்னா அது அவங்களோட அந்த ஒரு லெவல் தாண்டினது தான் அது. ஏன்னா அவங்களும் பொற் என்ன என்ன ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டுமே, அவங்களும் வந்துட்டு பொறுத்துக்கிறது வந்துட்டு ஒரு லிமிட் இருக்கு. அது தாண்டி போகும்போது தான் எல்லாமே இங்க வந்துட்டு பர்ஸ்ட் ஆகும். புரியுதா? அந்த பர்ஸ்டிங் வந்துட்டு நம்ம அவங்க திட்டுவாங்கல்ல. அவங்க திட்டும்போதோ சரி, அவங்க சொல்லும்போதோ சரி, நம்மளுக்கு எல்லாமே புதுசா ஃபீல் ஆகும். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இது காமனா அம்மாக்குன்னு இல்ல. when the threshold breaks. இப்போ இட் இஸ் டைம் லிமிட். நான் ஒரு சில பேருக்கு சீக்கிரமா பிரேக் ஆகும். ஒரு சில பேருக்கு வருஷக்கணக்கா இருக்கும். ஒரு சில பேருக்கு பிரேக்கே ஆகாது. கடைசி வரைக்கும் அவங்க இந்த மாரிலாம் கோ த்ரூ பண்ணிட்டு போறாங்கன்ற விஷயம் சொல்லாமயே, அவங்க குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பாசத்த குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. குடுத்து, 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 குடுத்து ரிசீவிங் எண்ட்ல அப்படியே வயிறு வெடிச்சு, 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 வெடிச்சு போவான். ஏன்னா, த பெர்சன் ஹூ கிவ்ஸ் டசன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் ஓவர் தேர். அவங்க கோ த்ரூ பண்ணி போறதெல்லாம். அந்த பிரேக் ஆகும்போது, வாட் எவர் தே ஆர் கோயிங் த்ரூ, தட் கேனாட் பி ஈவன் எக்ஸ்பிளைன்ட். அவங்க எக்ஸ்பிரஸே பண்ண முடியாது. இதெல்லாம் நான் ஃபீல் பண்ண ஒரு சில பேர் மறந்தே போயிருப்பாங்க. நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டேன்ற விஷயங்க மறந்தே போயிடுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒருத்தவங்க நம்ம மேல பாசமோ, அன்போ காட்டுறாங்க அப்படின்னா, நீங்க அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் குடுத்தாலே போதும். யூ ஷுட் ரெஸ்பெக்ட் தட் லவ். பிகாஸ் நம்மளுக்கு நம்ம மேல ஒருத்தவங்க அன்பு காட்டுறாங்கன்றது இட் இஸ் வேல்யூபிள். அண்ட் யூ கான்ட் ஈவன் இமேஜின் பீப்புள் ஆர் தேர் இன் திஸ் வேர்ல்ட் ஹூ ஹாஸ் நாட் ஈவன் காட் எ சிங்கிள் கைண்ட் ஆஃப் லவ் ஆல்சோ. அந்த ஒரு அன்பு, பாசம்னா என்னன்னே தெரியாம வளர்ந்த பசங்களும் இருக்காங்க. வளர்ந்த கேரக்டர்ஸும் இருக்காங்க. ஸோ வி ஷுட் வேல்யூ த லவ் விச் இஸ் கிவன் டு யூ. அண்ட் வி ஷுட் கிவ் இனஃப் ரெஸ்பெக்ட் டு தெம். அண்ட் ஒன் மோர் திங், அந்த ரிசீவிங் எண்ட்ல இருக்கிற பர்சன் ஷுட் ஆல்வேஸ் திங்க் இட் மைட் பி மீ, இட் மைட் பி ஹூஎவர் யூ. நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? வி ஷுட் சிட் அண்ட் அனலைஸ். ஓகே, நம்ம இந்த மாதிரி தான் அந்த ஒரு பர்சனோட ரிலேஷன்ஷிப் நானோ இன்னொரு பர்சனோ இல்லை இன்னொரு பர்சனோ நானோ அப்படி இருக்கும்போது நம்ம மியூச்சுவலாக நம்ம பேசிக்கும் போது தெரியும். ஓகே, அவங்க தான் எஃபர்ட்ஸ் போடுறாங்க. அவங்க தான் நம்மளை வந்துட்டு அடிக்கடி கால் பண்ணுறாங்க. அவங்க தான் நம்மளை அடிக்கடி கூப்பிட்டு மீட் பண்ண சொல்கிறாங்க. நம்ம எப்பயுமே அந்த மாதிரி பண்ண மாட்டோம். நம்ம எப்பயுமே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நலம் விசாரிக்கிறது கிடையாது அப்படின்ற விஷயம்லாம் நம்ம இருக்கிறப்போ வி ஷுட் திங்க் வி ஷுட் கிவ் சம் எஃபர்ட். அந்த எஃபோர்ட் மேட்டர்ஸ். அந்த எஃபோர்ட் நம்ம போட்டுட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி வி டோன்ட் வாண்ட் டு ப்ரூவ் தெம். நான் வந்துட்டு உங்களுக்கு லவ் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம பண்ணக்கூடாது. சி, இட் இஸ் நாட் அட் ஆல் டிரான்சாக்ஷனல். இட் இஸ் நாட் டிரான்சாக்ஷன். அவங்க பண்ணுறாங்க, நான் பண்ணுறோம் அப்படின்லாம் பண்ணக்கூடாது. இட் ஷுட் பி ட்ரூத்ஃபுல். மனசார நம்ம பண்ணணும். இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணணும். அப்போ தான் அந்த ரிசீவிங் எண்டில் இருக்கிறவங்களுக்கும் கிவிங் எண்டில் இருக்கிறவங்களுக்கும் வில் பி ஹாப்பி. ரிசீவர் கிவர்னு ஃப்ரெண்ட்ஸில் வர மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன். But still, the concept is so deep because we have to think that, we have to analyze that உங்க ஃப்ரெண்ட்ஸோ, கொலீக்ஸோ, அப்பாவோ, அம்மாவோ யாராச்சும் அன்பு அதிகமாக தராங்களா? இல்லை நீங்கள் அன்பு அதிகமாக கொடுக்குறீங்களா? உங்களுக்கு அவங்க சைட்லேருந்து வரலையா? ஷேர் திஸ் போட்காஸ்ட் வித் தெம். ஜஸ்ட் லெட் தெம் திங்க். அவங்க யோசிச்சு பார்க்கட்டும், இந்த மாதிரிலாம் கான்செப்ட்ஸ் இருக்கான்ட்டு. ஏதாவது ஒரு மூலையில் ஏதாவது ஒரு இடத்துல அவங்களுக்கு சின்னதாக ஏதாவது ஒரு ஹிட் ஆச்சுன்னா கூட அவங்க உங்களுக்கு பாசமோ, அன்போ, இல்லை நீங்கள் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வேல்யூபிளா இல்லையான்றது கூட உங்களுக்கு தெரிஞ்சிடும். இட் மைட் பி பிரதர், சிஸ்டர், சிப்ளிங்ஸ், எனி ஒன், அப்பா, அம்மா, எனி ஒன். ஸோ இந்த ஒரு க்யூட்டான அழகான எபிசோடோட டுடே வி ஆர் சைனிங் ஆஃப். அண்ட் இன்னொரு அழகான ஒரு எபிசோடில் நாங்கள் உங்களை பார்க்குறோம். ஸோ பியூட்டிஃபுல்லாக போய்கிட்டு இருக்க நம்மளோட திங்ஸ் அண்ட் தாட்ஸ்க்கு நீங்கள் அழகாக ரேட்டிங்ஸ்லாம் கொடுத்துட்டு ஸ்பாட்டிஃபைலையோ ஆப்பிள் பாட்காஸ்ட்லையோ நம்ம அவைலபிளாக இருக்கும். யூடியூப்பில் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா நாங்கள் ஜாலியாக இருக்கிறோம் எங்களுக்கு. பிகாஸ் ரேட்டிங்ஸ் நல்லா இருக்குது. தேங்க்யூ.